அனில்னா கட்சியில் நிர்வாகிகள் அட்மிஷன் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்குது. மற்ற கட்சிகளிலிருந்து புறக்கணிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தேதிக்கு புகலிடம்னா அது அனில்னாவோட தவக்காதான். வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. முந்தா நாள் கூட 3 முக்கியமான ஆட்கள் அனில்னா கட்சியில் நிர்வாகிகளாக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ரெட்பிக்ஸ் பெலிக்ஸ், லாயர் சத்யகுமார்னு ஒருத்தர், அப்புறம் தமிழ் தேசிய ஆதரவு தம்பியான முகில்னு ஒருத்தர். இவங்கெல்லாம் அனில் கட்சியில் முக்கியமான நிர்வாகிகளாக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்களில் முக்காவாசி பேர் சங்கிகள். ரெட்பிக்ஸ் பெலிக்ஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு கொஞ்ச நாளா அதிமுகவுக்கு அண்டை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் சீமான்ட்ட சிக்கி சீரழிஞ்சு கடைசியா இப்ப அனில் நாயிட்ட வந்து சேர்ந்திருக்கிறாரு. அந்த சத்யகுமார் லாயரை பத்தி எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவரெல்லாம் சங்கினா சங்கி, அப்படி ஒரு கடைஞ்செடுத்த சங்கி. சங்கிகளே மிரண்டு போற அளவுக்கு சங்கிகளுக்கு சங்கித்துவமா கதை சொல்லுவாப்புல. அப்புறம் முகில தமிழ் தேசிய ஆதரவாளர்னு தன்னை சொல்லிக்குவாப்புல. ஆனா சீமானையே வாய்க்கு வந்தபடி பேசுவாப்புல. ஸோ ஒரு கலவையான காரிய கிறுக்கு கூட்டம் அனில்னாவிடம் அடைக்கலம் தேடி இருக்குது. அவரும் சும்மா சாதாரண தொண்டர்கள்லாம் ஏத்துக்காம அவங்களுக்கெல்லாம் நிர்வாகிகள்ங்கிற பொறுப்பு கொடுத்து அணைச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதாவது இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள்லாம் தான் கட்சிக்குள்ள வந்து தனக்கு ஏதாவது பண்ணுவாங்களான்னு அனில்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இவங்கெல்லாம் சேர்ந்து அனில்னாவை என்ன பண்ண போறாங்கன்ற அந்த விஷயத்துக்காக தான் நானும் ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஹெவியான என்டர்டெயின்மெண்ட்கள்லாம் இருக்குது. யாரும் எங்கேயும் போயிடாதீங்க. விஜய்க்கு இவங்கெல்லாம் வேண்டியதை செய்வாங்க. அதையெல்லாம் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவான். எங்கேயும் போயிடாதீங்க. மற்றபடி போஸ்ட் ஒட்டினவனுக்கெல்லாம் போஸ்டிங்கே கிடையாதுங்கிறத அனில்னா ஒரு கொள்கையாகவே வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆட்கள் அத்தனை பேருமே வெளியிலிருந்து வந்தவங்க தான். விஜய்க்காக போஸ்ட் ஒட்டினவங்க, விஜய்க்காக கட் அவுட்டுக்கு பால் ஊற்றினவங்க, ஃபர்ஸ்ட் சீனை பார்த்து பரவசம் அடைஞ்சவங்க, விஜய்க்காக கள்ள டிக்கெட் விற்றவங்க, விஜய்க்காக பிளாக்ல டிக்கெட் விற்றவங்க. இவங்க யாருக்கும் எந்த போஸ்டிங்கையும் என்னைக்கும் கொடுக்கக்கூடாதுன்றதுல விஜய்னா ரொம்ப தெளிவாகவே இருக்கிறாரு. கடைசி வரைக்கும் அணில்கள்லாம் இப்படி கதை கேட்டு ஆர்கசம் அடைஞ்சிக்க வேண்டியதுதான். அவனுக்கெல்லாம் எந்த காலத்திலையும் எந்த போஸ்ட்டும் கிடைக்க போறதில்ல. கடைசி வரைக்கும் அணில் குஞ்சுகள்லாம் கொட்டையை கொறிச்சிக்கிட்டு கொட்டூரமாக திமுகவை திட்டிக்கிட்டு தெரிய வேண்டியதுதான். அதை தாண்டி வேற எந்த ஆர்கசமும் அவங்களுக்கு கிடைக்க போறதில்ல. அணில் நான் கொடுக்க போறதும் இல்லை. நான் இதை சொல்லும் போது உங்களில் சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எப்படி நீ பொதுவா போஸ்ட் ஓட்டினவனுக்கெல்லாம் போஸ்டிங்கே கிடையாதுன்றத அணில்னா ஒரு கொள்கையாகவே வச்சிருக்கிறாருன்னு பொதுவாக சொல்லலாம்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். அதாவது விஜய்க்கு இன்னைக்கு தேதிக்கு டாப் லெவலில் இருக்கிற நிர்வாகிகள் வேணும்னா விஜய்க்காக போஸ்ட் ஓட்டினவங்களா இல்லாமல் இருக்கலாம். அதுவே விஜயின் மாவட்டம் வட்டம் ஒன்றிய செயலாளர்கள்லாம் விஜய்க்காக போஸ்ட் ஓட்டினவங்க தானே, விஜய்க்காக கள்ள டிக்கெட் விற்றவங்க தானே, அவங்களத்தானே மாவட்ட செயலாளர்களாக்கி அணில்னா அழகு பார்த்துருக்கிறாரு. நாளைக்கு அணில்னா ஆட்சி அமைச்சாலும் அதில் அமைச்சர்கள் ஆக போகிறது இவங்க தானே, இவங்களைத்தானே அமைச்சர்கள் ஆக்கி அணில்னா அழகு பார்க்க போகிறாரு. அப்புறம் எப்படி நீ பொதுவாக போஸ்ட் ஓட்டினவனுக்கெல்லாம் போஸ்டிங்கே கிடையாதுன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். அதாவது இவங்கெல்லாம் பலியாடுகள். இந்த மாவட்டம் வட்டம் ஒன்றிய இன்னபிற கட்சி நிர்வாகிகள்லாம் பலியாடுகள். ஏன்னா விஜய்க்கு எத்தனை % ஓட்டு இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இவங்களை எல்லாம் வச்சு பரிசோதனை பண்றாப்புல. அவ்வளவுதான். இந்த எலெக்ஷன்ல இவங்களை எல்லாம் பலிகடாவாக்கி இவங்களை வேட்பாளர்களாக நிறுத்தி பரிசோதனை பண்ணி பார்க்குறாப்புல. உண்மையிலேயே நம்மளுடைய பொட்டன்சியல்ங்கிறது என்ன, நம்ம ஓட் ஸ்ட்ரென்த்துங்கிறது என்ன அப்படிங்கிறத அனில் இவங்களோட எழுச்சவாத்தனத்தை பயன்படுத்தி பரிசோதனை பண்ணி பார்க்க முயற்சி பண்றாரு. அவ்வளவுதான். இன்னைக்கு தேதிக்கு விஜய் கிட்ட கோடிக்கணக்கில் காசு கொடுத்தலாம் எம்எல்ஏ சீட்டு கேட்கவெல்லாம் யாரும் தயார் கிடையாது. ஏன்னா விஜய்க்கு என்ன ஓட் ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னா யாருக்குமே தெரியாது. 5% இருக்குதுன்றாங்க, 50% இருக்குதுன்றாங்க, 100% பேரும் விஜய்க்கு தான் போட போறாங்கன்னு எல்லாம் பொதுவாக பேசிட்டு இருக்கிறாங்களே தவிர உண்மையான ஓட் ஸ்ட்ரென்த்துங்கிறது என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இது தெரியாத போது யாருமே கோடிக்கணக்கில் காசு போட்டெல்லாம் எந்த ரிஸ்கையும் எடுக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் வாய்ப்பு இருந்தால் இந்நேரத்துக்கு எல்லாருக்கிட்டையும் கோடி கணக்கில் காசு வாங்கி பல ஆயிரம் கோடி இந்நேரத்துக்கு வேட்பாளர் தேர்வுலேயே விஜய் நான் சம்பாரிச்சிருப்பாப்புல. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிறதுனால தான் பொத்துனாப்புல இருக்கிறாப்புல இந்த கூமுட்டைகளை மாவட்ட செயலாளர்லாம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தாண்டா சீட்டு, அடுத்த அதிபர் நீங்க தாண்டான்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாரு. அவ்வளவுதான். இந்த விஜய் கட்சியோட இன்னைக்கு தேதி இருக்கிற வட்டம் மாவட்டம் ஒன்றியம் இந்த செயலாளர்களுடைய காசு மதிப்புங்கிறது சில ஆயிரங்கள்ல இருந்து சில லட்சங்கள் தான். அது ஆல்ரெடி புஷி ஆனந்த் பேர்ல
பிடிங்கிட்டாப்ல. விஜய் கட்சியில போஸ்டிங்கே காசு வாங்கிட்டு தான் போட்டிருக்காங்கன்றதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பழிய புசி சுமக்கிறாப்புல, காசை விஜய்னா கலெக்ஷன் பண்ணிட்டாப்ல. ஸோ அவங்க ஸ்ட்ரென்த் என்னவோ ஆல்ரெடி கலெக்ஷனை அனில்னா முடிச்சிட்டாரு. அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு உண்டான கலெக்ஷனை அனில்னா முடிச்சிட்டாரு. கோடிக்கணக்கில் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இதுவே விஜய் நாளைக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா இவங்களெல்லாம் தூக்கி குப்பையில் வீசிடுவாரு. அப்போ கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்கிறவங்களுக்கு தான் சீட்டு. அப்போவும் இந்த போஸ்ட் ஒட்டினவன்லாம் கொட்டையை குறைச்சிக்கிட்டு திமுகவை கொடூரமாக திட்டிகிட்டு தெரிய வேண்டியதுதான். அவ்வளவுதான். இவனுக்கெல்லாம் எந்த காலத்திலையும் போஸ்டிங்கும் கிடையாது. இவனுக்கெல்லாம் எந்த காலத்திலையும் எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஆகவே முடியாது. விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா இவனுக்கெல்லாம் கொட்டையை குறிக்க போயிடுவானுங்க. சிம்பிள். அவ்வளவுதான். காசு இருக்கிறவங்க உள்ள வந்துருவாங்க. இன்னைக்கு எப்படி டாப் லெவல் நிர்வாகிகளா வெளியில இருந்து வர்றாங்களோ அப்போ எம்எல்ஏ எம்பி வேட்பாளர்களாவும் வெளியில இருந்து தான் வருவாங்க. காசு இருக்கிறவங்க தான் வர முடியும். விஜய் எல்லாம் வெறும் கையிலேயே காக்கா ஓட்டுறால எட்டனா எடுக்கிறதுக்கே 8000 தடவை யோசிக்கிறாள். அப்படிப்பட்ட ஆளுகிட்ட போஸ்ட் ஒட்டியெல்லாம் போஸ்டிங் வாங்கிட முடியும்னு எவனாவது நம்புறான்னா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் ஆக சிறந்த தற்கூறின்னு தான் அர்த்தம். அறிவுங்கிறது இத்தினூண்டு கூட இல்லாத கூமட்டைன்னு தான் அர்த்தம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்பத்தானே இவர் கட்சிக்கு நிர்வாகிகளையே நியமிக்கிறாரு. இதை கவனிச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சிடும். அதாவது வழக்கமாக ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பல ஆண்டுகளாக அதுக்கு வேலை பார்ப்பாங்க. அதுக்குண்டான கட்சி கட்டமைப்பு பண்ணுவாங்க. நிர்வாகிகள் எல்லாம் அப்பாயின்ட் பண்ணுவாப்புல. அனில் அதை எதையும் செய்யல. இன்னும் 4 மாதம் தான். டோட்டலாக இந்த எலெக்ஷன் ப்ராஜெக்ட்டுங்கிறது மே 1 வரைக்கும் கணக்கு வச்சிங்கன்னா முழுசாக 4 மாதம் தான் இருக்குது. இப்போ தான் கட்சிக்கு நிர்வாகிகளையே அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஏன்னா காஸ்ட் கட்டிங்க. லாங் டைமில் இவங்களெல்லாம் அப்பாயின்ட் பண்ணோம்னா காசு கொடுக்கணும், நிறைய செலவாகும். எதுக்கு 4 மாதம் கான்ட்ராக்ட் பேசிஸில் இவங்களை அப்பாயின்ட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சுது. மே 1க்கு அப்புறமா நீ யாரோ நான் யாரோ போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா எவனாவது காசு கீசுன்னு இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டபடி கெட்ட வார்த்தையில் திட்டிவிடுவோம் பார்த்துக்குங்கிற கான்ட்ராக்ட் பேசிஸில் கண்டிஷனில் தான் அனில்லாம் இவங்களெல்லாம் கட்சிக்குள்ளேயே அனுமதிச்சிருக்கிறாரு. நீங்கள் வேணும்னா பாருங்கள். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். அடுத்த வருஷம் இந்நேரத்துக்கு, அதாவது 2026 டிசம்பர் காலத்தில் அணில் குஞ்சுகளின் மிகப்பெரிய எதிரிகளா, மிகப்பெரிய துரோகிகளா அவனுங்க ஓயாம யாரை திட்டிக்கிட்டு இருப்பாங்கன்னு நான் இப்போவே சொல்கிறேன். நோட் பண்ணி வச்சுங்க. ஆதவ அர்ஜுனா, அந்த சிடிஆர், இப்போ சேர்ந்துருக்கிற இந்த ஃபெலிக்ஸு, இன்னும் அந்த நாஞ்சில் சம்பத்து, இன்னும் இன்னைக்கு தேதிக்கு அணில் கட்சியில் யாரெல்லாம் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்களோ இவர்கள் தான் அடுத்த வருஷம் இந்நேரத்துக்கு அணில் குஞ்சுகளின் ஆகச்சிறந்த எதிரிகளாக இருப்பாங்க. இவங்களை தான் அடுத்த வருஷம் இந்நேரத்துக்கு அவனுங்க வளைச்சு திட்டிக்கிட்டு இருப்பானுங்க, வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருப்பானுங்க. நீங்கள் வேணா நோட் பண்ணி வச்சுங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், 4 மாத கான்ட்ராக்ட்ல தான் இவங்கெல்லாம் உள்ளே போயிருக்கிறாங்க. மே மாதத்துக்கு அப்புறமா அணிலே அவங்களை அடிச்சு விரட்டி விட்டுருவாப்புல. இல்லைன்னா இந்த பழம் என்ன இப்படி கசக்குதுன்னு அவங்களே காரி துப்பிட்டு வெளியே போயிடுவாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். அணில்கிட்ட காசு கறக்கிறதெல்லாம் சாதாரண வேலை கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், போஸ்ட் ஒட்டியெல்லாம் அங்கே எவனாவது போஸ்டிங் வாங்க முடியும்னு நினச்சா அவன் ஆகச்சிறந்த கூமட்டையாக தான் இருப்பான். புசி ஆனந்த தவிர மற்ற எல்லா புன்னையானுகளும் அடுத்த வருஷம் இந்நேரத்துக்கு அணில் குஞ்சுகளின் ஆகச்சிறந்த எதிரிகளாக தான் இருப்பானுங்க. இதெல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. மற்றபடி நேற்று சமத்துவ கிறித்துவ விழா அப்படிங்கிற பேரில் அனில்னா கிறித்துவர்களை குளிர்விக்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறாரு. ஏசப்பாவே இவர் தான், ஏசப்பாவே நேரில் வந்த மாதிரி இருக்குதுன்னு அவங்க இவரை குளிர்விச்சு அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க. இதையெல்லாம் நாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த மூஞ்சியில் ஏசப்பா தெரியுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இவரும் ஈன்னு இழிச்சிக்கிட்டு அதை கேட்டு வந்திருக்கிறாப்புல. இதில் நம்ம என்னத்தை சொல்கிறீங்க, என்னத்தை சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். இதையெல்லாம் நம்புறவங்களோட பிரச்சனை. நாம் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. மற்றபடிக்கு அனில்னாவை பொறுத்த வரைக்கும் சமத்துவம்னா என்னன்னா சமமாக கால் போட்டு உக்காந்துருக்கிறது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாதிரிமார்களை உட்கார வச்சுக்கிட்டு சமமாக காலை வச்சுக்கிட்டு உக்காந்துருந்தா அதுதான் சமத்துவ கிறித்துவ விழா. அனில்னாவுக்கு தெரிஞ்ச சமத்துவங்கிறது அதிகபட்சமாக அதுதான். ஏன்னா அந்த பக்கம் சமத்துவத்துக்கு எதிராக, மதச்சார்பின்மைக்கு எதிராக, சமூக நல்லிணத்துக்கு எதிராக, நல்லிணக்கத்துக்கு எதிராக சங்கிகள் வெறியாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் இவர் சைலண்டாக இருப்பார், பனையூரில் படுத்து கிடப்பார். அதுக்கெல்லாம் வாயை திறக்க மாட்டாப்புல. ஏன்டா சங்கிகளா இப்படி அநியாயம் பண்றீங்கன்னு வாயை திறந்து சம்பிரதாயத்துக்காக கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டாரு. ஆனா இவர் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் காப்பாத்தி புடுங்கி தள்ளிடுவாருன்னு நாம நம்பணும். ஏன்னா இவர் தான் சமமா கால் வச்சுட்டு உட்காந்துருக்கிறாருல. என்னத்தை சொல்றது, இதுலயும் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. இதையெல்லாம் தாண்டி ஆற்காடு நவாபின் வாரிசுன்னு ஒருத்தர் வந்து அனில்னா மூஞ்சில கறியை பூசினாப்புல, சாணியை கரைச்சு நல்லா அடிச்சு விட்டு போனாப்புல. அதுதான் அந்த நிகழ்ச்சியில் நடந்த ஒரே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்.
கேட்கலாம், எவன்டா சொன்னது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, எக்கனாமிக்காக ரொம்ப பின்தங்கி இருக்குதுன்னு? தமிழ்நாடு தான் இதுக்கெல்லாம் பெஸ்ட் ஸ்டேட்டு. இதுக்கான சிறப்பான உதாரணமே தமிழ்நாடு தான். மத நல்லிணக்கம், பெண்களுக்கான பாதுகாப்பு, குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, உச்சபட்ச பொருளாதார வளர்ச்சின்னு எல்லாத்துலேயும் டாப்பில் இருக்கிறதே தமிழ்நாடு தான்னு அவர் பேச, இதை ஆங்கிலத்தில் அவர் பேச, எத்தாப்புல உட்காந்துருக்கிற அணில் குஞ்சுகளுக்கு அது என்ன புரிஞ்சுதோ என்ன கருமமோ அவனுங்க ஏன்னு வழக்கம் போல துறக்க அது ஒரு மாதிரி காமெடியாக தான் போச்சுன்னு வைங்க. இதில் குஞ்சுகளுக்கு என்ன புரிஞ்சுதுங்கிறது வேற, அந்த பக்கம் அணிலுக்கே என்ன புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரில. என்ன அவர் தான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்காப்லையா, அந்த கன்றாவிலிருந்து என்னத்தை புரிஞ்சுக்கிறத இதில் எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணும்ல. மற்றபடி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு யாருக்கும் எந்த பாதுகாப்பும் கிடையாதுன்னு அணில் ஓயாம மேடை தவறாம ஒப்பாரி வைக்கிறார்ல, அதுக்கு திமுக எம்பி கனிமொழி இன்னைக்கு சிறப்பான பதில் ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா இதை விட சிறப்பாலாம் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அரசியல் காரணங்களுக்காக தேர்தல் நேரத்திலே பல பொய்யான விமர்சனங்களை சில பேர் வைப்பார்கள். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. உண்மையான நிலவரம் என்ன என்று இங்க இருக்கக்கூடிய ஊடகத்துறையை சேர்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் தெரியும். அதனால நான் இதுக்கும் மேல விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி. இளைஞரணி இதுதான் இதுக்கு சரியான பதில. அப்புறம் வேற என்னத்தை சொல்றது? இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி வெத்து வேட்டுகள் எதையாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நானும் அரசியல்வாதி, அடுத்த அதிபரை நான் தான் சொல்லிட்டு தெரியுறேன். ஏகப்பட்ட வெத்து வேட்டுகள் நாட்டில் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் கட்சி நடத்துறங்கிற பேரில் காமெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இப்படி எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க முடியுமா? அவ்வளோதான். மற்றபடி நாடுன்னு இருந்தால் 4 கெட்டவனுங்க இருக்க தான் செய்வாங்க, கெட்ட சம்பவங்கள்லாம் நடக்க தான் செய்யும். அதுக்கு நிர்வாகம் எவ்வளவு குயிக்காக ரியாக்ட் பண்ணுது, அதுக்கு எந்த அளவுக்கு இமீடியட்டாக பனிஷ்மெண்ட் கிடைக்குதுங்கிறது தான் ஒரு ஊரில் லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு உண்டான அளவுகோலை. அதெல்லாம் தமிழ்நாட்டில் இப்போ இல்லை, ரொம்ப நாளாகவே லா அண்ட் ஆர்டர்லாம் நல்லாவே தான் இருக்குது. இந்த திமுக ஆட்சி காலம் 4 வருஷம் மட்டும் நான் சொல்லலை, இதெல்லாம் நீண்ட நெடுங்காலம் தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர்லாம் பக்காவாக பேணப்பட்டு தான் வந்திருக்குது. உமன் சேஃப்டி, குழந்தைகள் சேஃப்டிங்கிறதெல்லாம் இந்தியாவோட மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டிலலாம் ரொம்ப சிறப்பாகவே தான் இருந்து வந்திருக்குது, இப்பயும் இருக்குது. இந்த வெத்து வேட்டு விஜய் ஆட்சி அமைச்சு தான் அதையெல்லாம் புடுங்கி நடனம்னாலாம் ஒரு புன்னகையும் இல்லை. அணில் குஞ்சுகள்லாம் இதை புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இதை தாண்டி அணில்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, உண்மையான லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ்னா என்ன, உண்மையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைனா என்ன, உண்மையிலேயே குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பிராக்டிக்கலா உணரணும்னா இந்த வெத்து வேட்டு விஜய் கையிலெல்லாம் அதிகாரம் கிடைக்கணும். அப்பதான் வாழ்க்கைனா என்ன, வலினா என்ன, உண்மையான ஆபத்துனா என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு தெரியுமா? இந்த விஜய் இதுக்கு முன்னாடி எத்தனை பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனை லீட் பண்ணியிருக்கிறாரு, எத்தனை பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்து, இல்லை அதில் தான் ஒரு பெரிய நிர்வாக பொறுப்பில் இருந்து அதில் இருக்கிற நிறை குறைகளை எல்லாம் சரி பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு கூந்தலும் கிடையாது. பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனை லீட் பண்ணுறதுனா என்னென்னு விஜய்க்கும் தெரியாது, கூட இருக்கிற அந்த லகுட பாண்டிகளுக்கும் தெரியாது. எல்லாருமே கடைஞ்செடுத்த வெத்து வேட்டுகள். தப்பி தவறி உங்களோட கையில் ஆட்சி அதிகாரம் கிடைச்சதுன்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, வலினா என்னங்கிறத கண்டிப்பாக காட்டுவாங்க. அதையெல்லாம் ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், ரியல் லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ்னா என்னன்னு தெரியணும்னா, அணில் குஞ்சுகள்லாம் அதை அனுபவபூர்வமாக உணரணும்னா இந்த வெத்து வேட்டு கும்பல்கிட்ட அதிகாரம் கிடைச்சா கண்டிப்பாக அது நடக்கும். அதுல எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. அதை ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது. டெபாசிட் இல்லாமல் இந்த வெத்து வேட்டு கும்பலை தோக்கடிக்கிறது தான் நாமளை நம்ம சந்ததியினரை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வழி. அணில்களுக்கு இது இப்போ புரியலைன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா புரிய வரும். தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக புரிய வைப்பார்கள். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.